Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம கிராப் டாப் வந்துட்டு எப்படி மெஷர்மென்ட் எடுக்கணும் அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அந்த கிராப் டாப்க்கு எப்படி வந்துட்டு பேட்டர்ன் போடணும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ எல்லாத்தோடைய சைஸ்க்கும் எப்படி பேட்டர்ன் போடணும் அப்படின்றத நான் சொல்லி தர போறேன். பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மெஷர்மென்ட் நான் எடுத்து எழுதி இருக்கேன். என்னென்ன மெஷர்மென்ட் வேணும் அப்படினு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல் ஷோல்டரு, செஸ்ட்டு, வேஸ்ட்டு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஸ்லீவு, ஆர்ம் ஹோலு, பஸ்ட்டு டு பஸ்ட்டு பாயிண்ட்டு, பஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்து ஷோல்டர் டு பஸ்ட்டு எவ்வளோ இருக்குதுன்னு அந்த ஹைட் நீங்கள் மார்க் பண்ணணும். அப்புறம் ஃப்ரண்ட்டுடைய ஹைட் எவ்வளோ வேணும்னா, அப்புறம் ஆர்ம் ஹோல், இதெல்லாம் வந்து ஃபார்முலா நான் உங்களுக்கு இது பண்ணும்போது ட்ரேப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷோல்டர் ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுக்கும்போது கரெக்டாக ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து 16 இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து 8 இன்ச் வைக்கிறோம். ஆஃப் ஷோல்டர் வந்து 16னா 16ல் ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஹாஃப் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வருதோ அந்த ஷோல்டர்லேருந்து ஹாஃப் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல ஹாஃப் இது மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1.5 இன்ச் டவுன் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா இது பேக் நெக்குனா ஃபுல் க்ளோஸாக இருக்கும். ஃபுல் க்ளோஸாக இருக்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து டவுன் கொடுத்தீங்கன்னா தான் ப்ளவுஸ் அந்த டாப்பில் வந்து எந்த இடத்துல ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 2.5 இன்ச்சு. இப்போ இந்த 2 லைனையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணோம். இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. செஸ்ட்டு வந்து 34.5 இருக்குது. ஸோ வந்து 34.5 போட்டுக்கிறோம். 34.5 டிவைட் பை 6 இதுதான் வந்து ஃபார்முலா. எல்லாத்துக்குமே இதுதான் ஃபார்முலா. ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வருது. ஸோ 7.25 வருது. இந்த 7.25 இந்த இடத்துலேருந்து இந்த மேலேருந்து எடுக்கக்கூடாது, இந்த இதிலேருந்து எடுக்கணும். இந்த 7.25 வந்து நீங்கள் இந்த கால்குலேஷன்ஸ் வந்து வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன் இந்த ஆர்ம் ஹோல் ஃபார்முலா வந்து பேக் நெக்கு, அதுவும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க நெக்குக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மற்றதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 7.2ங்கிறது வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இது க்ளோஸாக இருக்கனால இந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ 7.25 இதில் உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இங்கேருந்து 7.25ல் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணு. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடணும். இது ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் ஃபார்முலா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா லூஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு 34.5 இருக்கா, 34.5 ப்ளஸ் 4.5 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ 39 இன்ச் இருக்கும். 39 இன்ச் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 9.75. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 9.75க்கு நம்ம மார்க் பண்ணுறோம். இதில் வந்து லூசிங் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4.5 இன்ச் நான் லூசிங் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக எடுத்த பாடி மெஷர்மெண்ட் கூட 4.5 இன்ச் நான் லூசிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 9.75ல் ஒரு மார்க் பண்ணுறோம். 9.75ல் ஒரு மார்க் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ்க்கு எப்போ கொடுப்போம் இல்லையா, அந்த சீம் அலவன்ஸ்க்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மேலே இருந்து நம்ம ஃபுல் மேல் டாப்போடைய லென்த்து பார்த்திங்கன்னா நான் 14.5 ப்ளஸ் ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். இந்த 1 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறக்கும் மேலே மடித்து தைக்கிறக்கும். ஸோ 15.5ல் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடணும். இது வந்து 15.5. இந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் கூட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். 3 இன்ச் தான் ஆட் பண்ணுறோம். இதில் வந்து 4.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பிடிச்சி தைப்போம், அதுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து வெறும் 3 இன்ச் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 30, நான் பாடியில் எடுத்தது வந்து 30 ப்ளஸ் ஒரு 3 33 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 8.25ல் ஒரு மார்க் பண்ணுறோம். நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ இந்த 2 லைனுக்கும்
இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டுத்துக்கும் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோலுடைய பாதி எடுக்கணும். 1.25ல் பாதி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபுல் ஷோல்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் ஷோல்டர் என்ன இருக்கோ அதிலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணி இங்கே நான் மார்க் பண்ணணும். ஸோ ஃபுல் ஷோல்டர் வந்துட்டு எனக்கு 8 இருக்குது. சரி 1 இன்ச் நான் கம்மி பண்ணி 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த ஃபுல் ஷோல்டர்லேருந்து ½ இன்ச் ½ இன்ச் கம்மி பண்ணி இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து க்ராஸாக, இப்படி நல்லா க்ராஸாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஹீட்டாக மார்க் பண்ண முடிஞ்சாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை வராதனால இப்போ நான் கையிலேயே மார்க் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங்கு. அதே மாதிரி இப்போ 8 இன்ச்சு இருக்கா, 8 இன்ச்சு. ஸோ இதை ½ இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச். ½ இன்ச்சில் இன்னொரு மார்க்கிங். இது வந்து பேக் சைடுக்கு. ஒரே இதுலேயே ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் அண்டு பேக் ரெண்டுமே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் நம்ம வச்சுருக்கோம். ஸோ 3.5 இன்ச்சில் ஒரு மார்க். 3.5 இன்ச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வச்சுருக்கோம். அதே 2.5 இன்ச்சு கீழே. இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு, டர்ன் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா ½ இன்ச்சுக்கு வந்து நம்ம பிடிச்சி தைப்போம் இல்லையா, அந்த ½ இன்ச் பிடிச்சி இந்த ஜாயிண்ட் வரும் இல்லையா, இது வந்து அந்த ஜாயிண்ட் வர்ற இடம். ஸோ இந்த பீஸ் வந்து பேக்கை இது பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. இது வந்து பேக் மார்க்கிங்கு, இது வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங்.
இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் இந்த டாட் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த டாட் இடத்துல இந்த வீல் வச்சு ஒரு ட்ரேஸ் கொடுத்துருங்க. ட்ரேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 சைடும் பதிஞ்சிரும். பேக் சைட்லும் இதே இடத்துல இந்த டாட் வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இப்போ வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டோ, இதில் வந்து பேக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1/2 இன்ச் வந்து நம்ம ஜிப் வைக்கணும் இல்லையா, அந்த ஜிப்புக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்கணும். நான் வந்து கொடுக்காமே கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, மார்க் பண்ணதுவே இந்த சைடு இப்படி முன்னாடி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அந்த இதுக்கு ஜிப்புக்கு விட்டுட்டு பேலன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இதில் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா திருப்பியும் கட் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் இது பண்ணனால நர்வஸ்னால இதாகிடுச்சு மிஸ்டேக். இப்போ இந்த இடத்துல அந்த ஜிப்புக்கு இந்த பீஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ஃபஸ்ட் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுங்க. இதில் இனிமேல் நம்ம ஒரு கிளாஸும் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் மெத்தட் பற்றி தான் படிக்க போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நோட் தனியாக போட்டுக்கோங்க. தனியாக போட்டுட்டு இதை வந்து எப்படி இந்த கட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கும் ப்ளவுஸ்க்கு ஒரு ஃபார்முலா, எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலாஸில் எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தனியாக ஒரு நோட் போட்டு அதை எழுதிக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மிஸ்டேக்ஸோ எதுவுமே வராது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதும் அப்படின்றதுக்கும் அதோட ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறதோ, இந்த சாரியை எப்படி வந்து அந்த ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ணுறதும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.